சண்டையின் நெருப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் மற்றும் அர்ஜுன் என்ற இரு நண்பர்களுக்கிடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய பொறி மட்டுமே. அர்ஜுனின் புத்தகத்தை திருப்பிக் கொடுக்க ரமேஷ் மறந்துவிட்டதாக நினைத்தான். அக்கம் பக்கத்தார் இதை பற்றி கேள்விப்பட்ட போது மற்றவர்களிடம், கேள்விப்பட்டீர்களா, ரமேஷ் எப்பொழுதும் பொருட்களை திருப்பிக் கொடுப்பதில்லையாம் என்று கிசுகிசுத்தார். விரைவில் மேலும் பலர் பேச ஆரம்பித்தனர். சிறிய பொறி நெருப்பு போல மாறியது. இரு நண்பர்களும் கோபமடைந்தனர். சண்டை கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் ஒரு முதிய ஞானி நடந்ததை பார்த்தார். அவர் கூறினார், விறகு போட்டுக்கொண்டே இருந்தால் மட்டுமே நெருப்பு எரியும். அதை ஊட்டுவதை நிறுத்தினால் அது அணைந்துவிடும். மக்கள் உணர்ந்தனர். அவர்களின் வதந்திகளே சண்டையை பெரிதாக்கும் விறகுகள். அவர்கள் அதை பற்றி பேசுவதை நிறுத்தினர். விரைவில் ரமேஷ் மற்றும் அர்ஜுனின் கோபம் தணிந்தது. இறுதியில் அவர்கள் நேரடியாக பேசி மீண்டும் நண்பர்கள் ஆனார்கள். பாடம்: விறகு இல்லாமல் நெருப்பு அணைவது போல மக்கள் வதந்திகளை பரப்புவதையும் கோபத்திற்கு எரிபொருள் சேர்க்கும் வார்த்தைகளை பேசுவதையும் நிறுத்தும் போது சண்டைகள் முடிவடைகின்றன. விறகில்லாமல் நெருப்பு அவியும். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். நீதிமொழிகள் 26:20.